கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க நடத்துறாங்க? இப்போ மீன் வலையில் சிக்கிடுச்சு. வலையில் சிக்கின பிறகு மீன் என்னை காப்பாற்று, என்னை விட்டு, என்னை நீங்கள் சட்டப்பூர்வமாக பிடிச்சிருக்கேன்னு சொல்லி துள்ளுனாலும் ஓடியே போக முடியுமா? மீன் வலையில் மாட்டின மாதிரி தாங்க ஐஎம்எல், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, காங்கிரஸ் வலையில் மாட்டியாச்சு. இன்னி ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக தன்னை அடகு வச்சாச்சு. இப்போ வலை தாவேக்கா, வலை வீசினாலும் பாஜகன்னு புரிஞ்சு, வலை வீசினாலும் பாஜக. வைகோ என்ன சார் பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டாரு, பின்னடைவு தானா? பாவங்க. பணத்தாசை, பதவி ஆசை என்பது ஒரு பெரிய மனிதனை கூட நிலகுலை செய்துவிடும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் திரு வைகோ. ஹார்ஸ் ட்ரேடிங் சட்டப்பூர்வமாக செய்ய சொல்லி தூண்டியவர் திரு முதல்வர் ஜோசப் விஜய் என்று ஓப்பன் மீட்டிங்கில் உடைச்சவர் திரு வைகோ. டெய்லி ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்குது. அதிமுகவில் எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க. சனிக்கிழமை புது எம்எல்ஏக்கள் தாவேக்கால சேர்றாங்க. இது வரைக்கும் 7 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. அமித்ஷா இன்னும் ஒரு 5 பேர் வரட்டும், வெயிட் பண்ணுங்க, அதிமுக ஒரு 5 பேரை தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றக்காக வெயிட் பண்ணுறாங்களா? தாவேக்காவுக்கு எப்படி சார் பாஜக வெயிட் பண்ணோம்? பாஜக ப்ராக்சிஸ் தானே தாவேக்கா. பாஜகவுடைய திட்டம் தான் இந்த அதிமுக எம்எல்ஏக்கள். அப்புறம் தான் அதிமுக எம்எல்ஏக்களை உள்ள கொண்டாடுறாங்க. கவர்னர் நான் குதிரை வீரத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. ஹைகோர்ட் இருந்து அத்தனை மதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து திமுக போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. யார் இருக்கா மதிமுக மிச்சம்? வைகோவா, அவர் மகன் துரை வைகோ இருக்காங்க. ஒரு 2 பேருக்கு ஒரு கூட்டத்தில் கோஷம் போடுறதுக்கு ஒரு 10 பேர். இந்த 10 பேரும் 2 பேரும் சேர்ந்து போய் சங்கமம் ஆயிருங்க. அது டிவிக்கில போய் உங்களுக்கு எது தனி கட்சி, மதிமுகன்ற தனி கட்சி, உங்களுக்கு இருக்கு கொள்கை, உங்களுக்கு எது கோட்பாடு. 2 எம்எல்ஏ வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலான்னு பார்த்தாங்க. இப்போ அவங்களும் வரல. இப்போ இவர் இந்த பேச்சு விஜய் சொன்னாரு ராஜினாமா பண்ணுங்க, இது எப்படி பொதுவெளியில எப்படி சொன்னார்? உண்மையை சொல்லியிருக்காருங்க. அவனா பொய்யா சொல்றாரு? உண்மையை சொல்லியிருக்காரு. ஹார்ஸ் ட்ரேடிங்கை ஊக்குவிச்சவர் திரு ஜோசப் விஜய்ன்ற உண்மையை சொல்லியிருக்காரு. இது கவனத்தில் எடுக்க வேண்டியவர் கவர்னரும் ஹோம் மினிஸ்டரும். அதுக்கு துணை போகிறார் சபாநாயகர் அப்படின்னா அப்போ எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க? இன்னைக்கு நினைச்சாலும் அமித்ஷா நினைச்சா இந்த ஆட்சியை கவிழ்த்தலாம். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்ப்பா. கூட்டணி கட்சிகளை எப்படி அவங்க நடத்துறாங்க? ஏங்க நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அவங்களுடைய வலையில் விழுந்த பிறகு, இப்போ மீன் வலையில் சிக்கிடுச்சு. வலையில் சிக்கின பிறகு மீன் என்னை காப்பாற்று, என்னை விட்டு, என்னை நீங்கள் சட்டப்பூர்வமாக பிடிச்சிருக்கேன்னு சொல்லி துள்ளுனாலும் ஓடியே போக முடியுமா? மீன் வலையில் மாட்டின மாதிரி தாங்க ஐஎம்எல், கம்யூனிஸ்ட்டு, விசிகா, காங்கிரஸ் வலையில் மாட்டியாச்சு. இன்னி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ எல்லாரும் நீங்கள் எல்லாரும் ஒரு நோக்கத்துக்காக தன்னை அடகு வச்சாச்சு. இதை நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா சார், இப்போ வலை தாவேக்கா, வலை வீசினாலும் பாஜகன்னு புரிஞ்சுக்க. வலை வீசினாலும் பாஜக. முதல்ல இவங்கள ஓகேனும்ல. இப்போ திமுக வச்சாச்சு, அதிமுக வச்சாச்சு. ஆனால் திமுக கூட்டணி கட்சிகளாக இருந்தால் இவங்களுடைய கிரெடிபிலிட்டியை ஓகேனும்ல. அப்போ கிரெடிபிலிட்டி ஓகேனும், காங்கிரஸை ஓகேனும். அப்போ ஓகேன்னா என்ன பண்ணணும்? தாவேக்காவுக்கு சப்போர்ட் பண்ண வைக்கணும். தாவேக்காவை சப்போர்ட் பண்ண வச்சுட்டா கொஞ்ச நாளைக்கு புலகாங்கீதம் அடைஞ்சிருவாங்க. நம்மளுக்கெல்லாம் மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அந்த மினிஸ்டர் போஸ்ட்டையும் காலி பண்ணுறதுக்கு ஆதரவர்ஜனா மூலமாக குதிரை பேரத்தில் ஈடுபட்டு விஜய்க்கு ஒரு 12 எம்எல்ஏக்களை கொண்டாந்தாச்சுன்னா அது வரைக்கும் எலெக்ஷன் கமிஷன் தூங்கிட்டே இருக்கும். 12 பேர் ரிசைன் பண்ண பிறகு, ஒரு 12-15 பேர் ரிசைன் பண்ண பிறகு எலெக்ஷன் கமிஷன் அனௌன்ஸ் பண்ணோம். 10 சீட்டில் ஜெயிச்சிடும் தாவேக்கா மினிமம். ஜெயிச்சாச்சுன்னா அறுதி பெரும்பான்மை கிடைச்சாச்சுன்னா அது பிஜேபியினுடைய முதல் ஆட்சியாக மாறிவிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. வைகோ என்ன சார் பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டார், பின்னடைவு தானா? பாவங்க. அவர் அதாவது ஒரு மிகப்பெரிய தலைவராக பரிணமித்திருக்க வேண்டியவர் இப்படி ஒரு பரிதாபகரமான வீழ்ச்சியை சந்திப்பார் என்று நான் நினைக்கல. அவரது அதாவது பதவி ஆசை என்பது, பணத்தாசை, பதவி ஆசை என்பது ஒரு பெரிய மனிதனை கூட நிலைகுலை செய்துவிடும் என்பதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் திரு வைகோ அவர்கள். ஹார்ஸ் ட்ரேடிங்கை சட்டப்பூர்வமாக செய்ய சொல்லி தூண்டியவர் திரு முதல்வர் ஜோசப் விஜய் என்று ஓப்பன் மீட்டிங்கில் உடைச்சவர் திரு வைகோ அவர்கள். ஹார்ஸ் ட்ரேடிங்கை தூண்டினார். எம்எல்ஏக்களை ரிசைன் பண்ணிட்டு வர சொல்லுங்கள், நான் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வச்சிடுறேன் என்று ஹார்ஸ் ட்ரேடிங்கை தூண்டியவர்
திரு ஜோசப் விஜய் என்ற தமிழக முதலமைச்சர் என்பதை வைகோ அவர்கள் ஓப்பன் மீட்டிங்கில் உடைத்தவர் வைகோ அவர்கள். எனவே கவர்னர் தூங்கிட்டு இருக்காரா நான் கேட்குறேன். டெய்லி ஹார்ஸ் ரைடிங் நடக்குது. அதிமுகவிலேருந்து எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணுறாங்க. சனிக்கிழமை புது எம்எல்ஏக்கள் வந்து தாவேக்கால சேர்றாங்க. இது வரைக்கும் 7 பேர் ரிசைன் பண்ணிட்டாங்க. இன்னும் ஒரு 5 பேருக்காக வெயிட்டிங். அப்போ எலெக்ஷன் கமிஷன் ஏற்கனவே 6 இடங்கள் வந்து வேக்கண்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு சட்டப்பேரவை. அப்போ எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஒய் தேர் வெயிட்டிங். அப்போ அமித்ஷா வந்து இன்னும் ஒரு 5 பேர் வரட்டும், வெயிட் பண்ணுங்கள், அதிமுகலேருந்து ஒரு 5 பேரை தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்றக்காக வெயிட் பண்ணுறாங்களா? தாவேக்காவுக்கு எப்படி சார் பாஜக வெயிட் பண்ணோம்? பாஜகவோட ப்ராசஸ் தானங்க தாவேக்கா. நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ண கவர்னர் வந்து ஹெல்ப் பண்ண காங்கிரஸ் கூட இருக்கிறாங்க சார். காங்கிரஸ் எதுங்க அது 2 பேருக்கு ஒரு இதெல்லாம் ஒரு மேட்ராங்க பிஜேபிக்கு. 2 பேருக்கு அது என்ன, இவங்களுக்கு அதிபெருமன் வந்துச்சுன்னா காங்கிரஸ் வெளியே போடானா போயிட்டு போகிறான், வேறு என்ன பண்ணுவான்? இதெல்லாம் ஒரு மேட்ரு அவங்களுக்கு. பாஜகவுடைய திட்டம் தான் இந்த அதிமுக எம்எல்ஏக்களை அப்புறம் அதிமுக எம்எல்ஏக்களை உள்ள கொண்டாடுறாங்க. கவர்னர் வந்து நான் குதிரை வீரத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன்னு சொன்ன கவர்னர் இப்போ தூங்கிட்டு இருக்காரு. கவர்னருக்கு கண்ணு தெரியாதா? சட்டப்பேரவை தலைவர் வந்த உடனே ரிசைன் பண்ண உடனே அக்செப்ட் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி தாவாக்களை ஜாயின் பண்ணுறதுக்கு சபாநாயகர் துணை போகிறாருன்னு கவர்னருக்கு தெரியாதா? எடப்பாடி வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காரு. என்ன நடவடிக்கை எடுத்தார் கவர்னர்? சிபிஐ இன்வெஸ்டிகேஷனுக்கு அலோவ் பண்ணாரா? ஃபார்வர்ட் பண்ணாரா? ஹார்ஸ் ரைடிங் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ ஓப்பனாக அமமுக எம்எல்ஏவை தூக்குனாங்க ஹார்ஸ் ரைடிங் மூலமாக. ஓப்பனாக எல்லா கட்சிகளுக்கும் லெட்டர் எழுதி எங்களை ஆதரிங்க, உங்களுக்கு மினிஸ்டர் போஸ்ட் தரேன்னு சொல்லி பண்ணாங்க. பண்ணி தான் அவங்கள இந்த விசிகா கம்யூனிஸ்ட்டு ஐஎம்எல்லாம் போய் ஆதரவு கொடுத்தாங்க. ஓப்பனாக ஏடிஎம்கேயோட ஸ்பிரிண்டர் குரூப்பை போய் பார்த்து சோபா அனுப்பி ஹார்ஸ் ரைடிங் பண்ணாங்க. இத்தனையும் பார்த்துட்டு கவர்னர் சும்மா தூங்கிட்டு இருக்காரு எப்படி? அப்போ மேலிடத்தில் இருந்த ஆசை இல்லாமல் எப்படி தூங்குவார் சொல்லுங்கள்? எப்படி தூங்குவார்? அப்போ அதான் கேட்குறேன் நான். இப்போ வைகோவனுடைய எம்எல்ஏக்கள் 2 பேரும் கொஞ்சம் ரோசம் மானம் உள்ளவங்க. 20 வருஷம் 30 வருஷம் நம்ம வாழ்க்கையே வைகோடு பின்னால் போய் வேஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ திமுகவுடைய தயவாள எம்எல்ஏ ஆகிருக்கோம். இதையும் ரிசைன் பண்ணிட்டு வர சொல்கிறாரு தன் சுயநலத்திற்காக. வைகோவுக்கு பதவி கிடைக்கும், பங்கனுக்கு பதவி கிடைக்கும் அப்படின்றதுக்காக வர சொல்கிறாருன்னு சொல்லி அவங்க விழித்து கொண்டார்கள். விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார். அப்போ விழித்து கொண்டதுனால பிழைத்து கொண்டாங்க. அவங்க வந்து என்றைக்கு உதயசூரியத்தில் போட்டிடுறாங்களோ அவங்க திமுக உறுப்பினர் தான். அவங்க தேசம் நாங்கள் உங்களை விட்டு வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்னாச்சு? வைகோட்ட இருந்து அத்துணை மதிமுக நிர்வாகிகள் எல்லாருமே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திமுகவில் போய் ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க. நீ யார் இருக்கா மதிமுகவில் மிச்சம்? வைகோவோ அவர் மகன் துரை வைகோவோ இருக்காங்க. ஒரு 2 பேருக்கு ஒரு கூட்டத்தில் கோஷம் போடுறதுக்கு ஒரு 10 பேர். இந்த 10 பேரும் 2 பேரும் சேர்ந்து போய் சங்கமம் ஆயிருங்க. அது டிவிக்கில் போய் உங்களுக்கு எது தனி கட்சி, மதிமுகன்ற தனி கட்சி, உங்களுக்கு இருக்கு கொள்கை, உங்களுக்கு எது கோட்பாடு, கட்சியை கழிச்சிட்டு பேசாமல் போய் ஜாயின் பண்ணுங்க. நான் அன்றைக்கே சொல்லிட்டேன். எப்போ? அப்பயே சொல்லிட்டேன். இன்றைக்கி அந்த நிலைமைக்கு வந்துருச்சா மதிமுக? உங்களுக்கு பதவி வேணும், அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன வேணாலும் பண்ணுவீங்க. உங்களுக்கு எது கட்சி, உங்களுக்கு எதுக்கு வேஸ்ட் பண்ணுறீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. கட்சியே கிடையாது. இப்போ உங்கள் பின்னால் எந்த கட்சியும் கிடையாது. அழைச்சிட்டு போய் ஜாயின் பண்ணுங்கள். அதையாவது ஒரு மதிப்பு மரியாதையோட. ஏன்னா விஜய்க்கு ஆள் இல்லை, உங்களை மாதிரி பெரிய ஆள் இல்லை சொல்லி கொடுக்குறது. போய் சேருங்க. உங்கள் மகனை வந்து இளைஞரணி தலைவர் ஆக்கி விடுங்க, கூப்பிட்டு போய். இது எப்படி சார் 2 எம்எல்ஏ வச்சு ஒரு விளையாட்டு விளையாடலான்னு பார்த்தாங்க, இப்போ அவங்களும் வரல. இப்போ இவர் இந்த பேச்சு விஜய் சொன்னார் ராஜினாமா பண்ணுங்க, இது எப்படி பொதுவெளியில் எப்படி சொன்னார்? ஒரு மூத்த தலைவர் அவளுக்கு தெரியாதா? இவர் இப்படி உண்மையாக சொல்லியிருக்காருங்க. அவனா பொய்யா சொல்கிறாரு? உண்மையை சொல்லியிருக்காரு. ஹார்ஸ் ரைடிங்கை ஊக்குவிச்சவர் திரு ஜோசப் விஜய்ன்ற உண்மையை சொல்லியிருக்காரு. இது வந்து கவனத்தில் எடுக்க வேண்டியவர் வந்து கவர்னரும் ஹோம் மினிஸ்டரும். அப்போ ஹார்ஸ் ரைடிங்கை வச்சு இந்த மாதிரி ஒரு ஆட்சியை நிரூபிக்கிட்டு இருக்காங்கன்னா அப்போ என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை எடுக்கணுமா இல்லையா? அதுக்கு துணை போகிறார் சபாநாயகர் அப்படின்னா அப்போ எப்படி நீங்கள் அதை ஏற்றுக்குவீங்க? இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியை கூப்பிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண சொல்லுங்கள். இப்போ கண்ணை மூடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கும் பிஜேபிக்கும் திரு ஜோசப் விஜய்க்கு சீக்ரெட் அண்டர்ஸ்டாண்டிங், டேசிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதனால தான் வந்து பிஜேபி வந்து இவரை கண்டினியூ பண்ண விடுதுன்ற உண்மை வந்து வெளியே வந்துருச்சுல்ல.
இல்லைன்னா எப்படி வரும்? இதில் விரைவில் தேர்தல் வரும்னு வைகோ சொல்கிறாரு சார். அது என்ன, எதை வச்சு சொல்கிறாரு அவரு, எப்படி புரிஞ்சுக்கிறது? அது என்ன தேர்தல் வரும்? வைகோ சொல்கிறாரா? வைகோ சொல்கிறாரு அவருக்கு ஏதாவது தேர்தல் வரணும்னு நினைப்பாரு நினைக்கிறேன். இந்த தேர்தல் தான், இந்த இடைத்தேர்தலை சொல்லியிருப்பாரு. இந்த இடைத்தேர்தலில் தான் சொல்கிறாங்க. இடைத்தேர்தல் வேறு என்ன தேர்தல் வரும்? வேறு உள்ளாட்சி தேர்தல் இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வருது, வரத்தானே செய்யும். நான் நினச்சேன் ஏதோ மறுபடியும் ரீஎலெக்ஷன் இது வைக்கிறாங்களோ அப்படின்னு. ஏன்னா இப்போ இவ்வளோ ராஜினாமா நடக்குது, இது ஒரு என்ன மாதிரியான தேர்தல்? அது வந்து அந்த முடிவு வந்து யாரும் நம்ம கையில் கிடையாது. அந்த முடிவு வந்து இன்றைக்கி நினச்சாலும் அமித்ஷா நினச்சா இந்த ஆட்சியை கவிழ்த்துடலாம். இன்றைக்கி நினச்சா கவிழ்த்துடலாம். அது அமித்ஷா நினைக்கணும். அமித்ஷா நினைக்கிற அளவுக்கு இவங்க செயல்பாடுகள் இருந்தால் ஆட்சியை கவிழ்த்துட்டு கவர்னர் ஆட்சி கொண்டாந்துட்டு அடுத்த எலெக்ஷன் தேர்தல் நடக்கும். தேர்தல் நடக்கும்போது அதுக்குள்ளே இன்னொரு ஆளை கிரியேட் பண்ணுறோம். அவங்க வந்து விஜய்க்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு ஆளை கிரியேட் பண்ணணும். ஒரு பெர்செப்ஷனோட ஒருத்தர் கிரியேட் பண்ணிட்டோம்னா விஜயை வந்து அடித்து காலி பண்ணுறதுக்கு, அந்த ஆள் மூலமாக அரசியல் ரீதியாக விஜயை காலி பண்ணுறதுக்கு ஒரு பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணியாச்சு அப்படின்னா தேர்தலை கொண்டாந்துருவாங்க. அது நடக்கும். ஒரு அமைச்சர் மேலே இவ்வளவு புகார் வருது, பெரிய அளவில் பேசுபொருளாகி இருக்குது, எதிர்க்கட்சிகள் போராட்டம் நடத்துகிறாங்க, அரசாங்க தரப்பிலிருந்து ஒரு சின்ன பதில் கூட இல்லை, ஒரு அமைதியை தான் பார்க்க முடியுது. இது எதை உணர்த்துது? அரசாங்கம் என்னங்க யாருக்கு பதில் கொடுத்துருக்கு? முதலமைச்சர் பேச மாட்டார். அவர் எதுக்கும் பதில் பேச மாட்டார், பதில் சொல்ல மாட்டார். அவர் மட்டும் மற்றவங்களெல்லாம் கேள்வி கேட்பார், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அவர் வந்து சிஎம் சார் அப்படின்னு கேள்வி கேட்பார், ஸ்டாலின் சார் அப்படின்னு கேள்வி கேட்பார், ஆனால் அவர் பதில் சொல்ல மாட்டார். அதனால் வந்து பதில் இல்லாத அரசாங்கம். பதில் தெரியாதானே சொல்லுவாங்க அரசாங்கம். கேள்வியே தெரியாதவங்களாம் இருக்கான், ஆனால் பதிலே தெரியாத அரசாங்கம் அது. அப்புறம் எப்படி பதில் சொல்லுவாங்க? ஏதோ என்னமோ சட்டியில் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. அது சட்டியில் இருந்தால் தானே ஆப்பில் வரும். சட்டியில் ஒன்றும் இல்லை, அதனால் பேசாமல் இருந்துருவோம். அமைதியாக இருந்துட்டோம்னா அடுத்த இஷ்யூ வந்துடும், அதை உடனே டைவெர்ட் பண்ணிடலாம். கரூர் போகிறாருன்னு சொல்லி ஒரு நியூஸை கிளப்பி விட்டோம்னா உடனே கரூர் போகிறாருன்னு இந்த நியூஸ் அவங்க அடங்கிடும் அப்படின்னு. அதாவது டைவர்ஷன் டாக்டிக்ஸில் ரூட் மாஃபியா சிறந்து விளங்குகிறார்கள். அது போதும், டைவெர்ட் பண்ணிகிட்டே இருந்தால் போதும். இப்போ இந்த விவகாரம் கூட அப்படியே டைவெர்ட் ஆயிரும். இதில் ஆங்கில ஊடகங்கள் பெருசாக இதை பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, கவனிச்சிங்களா சார்? தமிழ் ஊடகங்களை தாண்டி ஆங்கில ஊடகங்களில் அவர் பயன்படுத்தின அந்த காணொலியை போட்டு இது தமிழ்நாட்டுடைய அமைச்சர் அப்படின்னு பெரிய அளவில் ஒரு விவாதம் போய்கிட்டு இருக்கு. அதையே தமிழ்நாடு ஆங்கில ஊடகத்தை பார்த்தா ஓட்டு போட்டாங்க. ஏங்க நீங்கள் வேறு இன்ஸ்டாகிராமை பார்த்து ஓட்டு போட்டாங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து இது பொய்ன்னு சொல்லி விஜய் பேசிட்டாருன்னா அதை தான் நம்புவான். ஆங்கில ஊடகங்கள் சொல்கிறத நம்ப போகிறான். அதெல்லாம் தேவையில்லை. வெறும் அது வந்து பவுடர் தான் அது. இல்லை வந்து அது ஏதாவது உப்பு இல்லை ஏதாவது ஒரு மாத்திரையை உடைச்சி தான் இது பண்ணார், கிரெடிட் கார்டை வச்சே மாத்திரையை உடைக்கிற அளவுக்கு வல்லமை உள்ள ஒரு தக் லைஃப் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிட்டாங்கன்னா அது நம்புகிற கூட்டம் இருக்குல்ல. அப்போ அதை நம்புகிற கூட்டம் தானே இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது. அப்போ பொய்யை நம்புகிற கூட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு பொய்யை விதைச்சாலே போதும், பொய்யை திருப்பி விதைச்சாலே போதும். 100 பேர் 200 பேர் அதை திருப்பி அதை பொய்ன்னு சொன்னீங்கன்னா அதுதான் உண்மையாயிரும். ஊழல் ஒழிப்பு அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தாலும் போதை மருந்தை ஒழிக்கிறத எங்களுடைய போதை கலாச்சாரத்தை ஒழிப்ப அப்படின்னு சொல்லி தான் ஆட்சிக்கே வந்தார். போதை புழக்கம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தார். இன்றைக்கி ஆட்சிக்கு வந்திருக்கிறார். அவர் அமைச்சர் மேலே இப்படி ஒரு புகார். இது எப்படி தான் போகும் சார்? இந்த திசை என்ன மாதிரியான சமிக்கைகள்? போதைப் பொருளை வந்து விஜய் ஒழிப்பாருன்றதை நம்புறத, போதைப் பொருளை விஜய் ஒழிச்சிருவார் அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு இன்னோசன்ட்டு யாரும் கிடையாதுன்னு அர்த்தம், ஏமாளி யாரும் கிடையாதுன்னு அர்த்தம். ஏங்க 252 கோடிக்கு கஞ்சாவும் மெத்தம்பெட்டமைனும் ஒரு மீனவர்கள் படகுல வைத்து சிலோனுக்கு கடத்திட்டு போனாங்க, கல்ஃபார்ம் பண்ணார்லன்னு சொல்லி கோஸ்டல் கார்டு பிடிச்சி இடி அவங்க மேலே கேஸ் போட்டிருக்கு. இதை கடத்தியவர் ஜான் பிரிட்டோன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கு. இடி வந்து தாக்கீது கொடுத்துருக்கு. இடி சொல்லி தானே டிஏவிசி மூலமாக ரைடெல்லாம் நடக்குது. ஏன் அதே இடி சொல்லி இந்த ஜான் பிரிட்டோ யாருன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம்ல. போதைப் பொருளை சீரியஸாக ஒழிக்கக்கூடியவராக இந்த ஜோசப் விஜய் என்ற முதலமைச்சர் இருந்தால் இவ்வளோ நாள் தூங்கிட்டு எப்படி இருக்குது தமிழ்நாடு காவல்துறை? ஆனால் ஒருத்தர் அந்த ஜான் பிரிட்டோ நான் இல்லைன்னு சொல்லிட்டாரு. சரி, ஒருத்தர் சொல்லிட்டாரு. அப்போ யார் அந்த ஜான் பிரிட்டோ? ஒரு ஜான் பிரிட்டோ ஆதவ அர்ஜுனாவுடைய மாமா கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லிட்டாரு. குற்றவாளியே வந்து நான் கிடையாதுன்னு சொல்லிட்டா நீங்கள் விட்டுருவீங்களா? குற்றவாளியே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டா ஓ பரவாயில்ல அவர் பண்ணலப்பா அப்படின்னு சொல்லி விட்டுக்குவீங்களா? சரி, அவர் இல்லைன்னு வச்சுக்கோம், ஆதவ அர்ஜுனா மாமா இல்லை,
ஜான் பிரிட்டோன்னு இன்னொரு மாமா விஜய்க்கு இருக்காருன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழா பாண்டியன் கூட ஜான் பிரிட்டோன்னு ஒரு மாமா இருக்கார் விஜய்க்கு, ஒருவேளை அவராக இருக்கமான்ற சந்தேகத்தை அவர் வெளிப்படுத்தினார். அதை கண்டுபிடிங்க உங்கள் மாமாவான்னு. சரி, உங்கள் மாமாவும் இல்லை, அப்போ யார் அந்த மாமா? அப்போ நீங்கள் போதைப் பொருளில் ஒழிப்பில் தீவிரமாக இருக்கீங்க, உங்கள் காவல்துறை வந்து போதைப் பொருள் ஒழிப்பில் காலமாக இருந்துச்சுன்னா இடி ஐடென்டிஃபை பண்ண ஜான் பிரிட்டோ யார்? இதை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? இந்த பொறுப்பு யார்? ஸ்டாலினுக்கு இருக்கா, இல்லை எடப்பாடிக்கு இருக்கா, இல்லை சீமானுக்கு இருக்கா, இல்லை அண்ணாமலைக்கு இருக்கா? யாருக்கு இருக்கு? கண்டிப்பாக முதல்ல ஜோசப் விஜய்க்கு தானே இருக்குது. ஏன் இப்போ என்ன உங்கள் காவல்துறை என்ன தூங்குதா? இல்லை உங்கள் காவல்துறை பிஸியாக இருக்கா? இந்த மாதிரி உங்களை எதிர்த்து பேசுகிறவங்க மேலே வழக்கு போடுறதில்ல, பொய் வழக்குகளை ஜோடிக்கிறதில்ல, பொய் வழக்குகளை புனைந்துரைக்கிறதில்ல, அதில் பிஸியாக இருக்கீங்களோ? உண்மையானவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் காவல்துறை வேலை பார்க்கலாம். இப்போ காவல்துறை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. காவல்துறையுடைய என்டையர் ரிசோர்ஸை, டயத்தை, அவங்களுடைய திறமையை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. இந்த லட்சணத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாநாடு வேறு நடக்குது. வருஷம் நடக்குது இந்த மாநாடு, முதலமைச்சர்கள் அட்டன் பண்ணுறாங்க. இந்த காவல்துறைக்கு இருக்க பிரச்சனை என்னென்னது உங்களுக்கு தெரியுமா? அடிவு நிலை காவலர்களுக்கு என்ன பிரச்சனை? ஏட்டையா ஹெட்டு ரைட்டர்ஸுக்கு என்ன பிரச்சனை? எஃப்ஐஆர் எழுதுகிறவங்க, சார்ஜ் ஷீட் போடுறவங்களுக்கு என்ன பிரச்சனை? சப் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? சர்க்கிள் இன்ஸ்பெக்டருக்கு என்ன பிரச்சனை? டிஎஸ்பிக்கு என்ன பிரச்சனை? எஸ்பிக்கு என்ன பிரச்சனை? ஓகே, டிஐஜிக்கு என்ன பிரச்சனை? ஐஜிக்கு என்ன பிரச்சனை? ஏடிஜிபிக்கு என்ன பிரச்சனை? டிஜிபிக்கு என்ன பிரச்சனை? ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இந்த ஒட்டுமொத்த போலீஸ் ஸ்ட்ரென்த்தும் எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணப்படுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்கள் கண்ணு முன்னாலே மிஸ்யூஸ் ஆகுதே. காலையில் பனையூர்லேருந்து இங்கே வர்றீங்க தலைமைச் செயலகத்துக்கு, தலைமையிலேருந்து சாயந்தரம் போகிறீங்க. காலையிலையும் சாயந்தரமும் ஒரு நூற்றுக்கணக்கான இன்ஸ்பெக்டர்ஸும் சப் இன்ஸ்பெக்டர்ஸும் போலீஸும் உங்கள் வழி முழுக்க நிற்கிறான். எவ்வளவு கிரிமினல் வேஸ்ட் ஆஃப் மேன் பவர். நான் 40 கண்ட்ரிக்கு போயிருக்கேன், பிரசிடெண்ட்டோட, பிரைம் மினிஸ்டர்ஸோட கான்வாயில் போயிருக்கேன். பல்வேறு நாடுகளில் பிரசிடெண்ட் கான்வாயை இந்த மாதிரி எங்கேயுமே நிறுத்தி பார்த்ததே கிடையாது. நான் முன்னால் 2 பைக்கு இல்லை 4 பைக்கு, பின்னால் 2 பைக், அவ்வளோதான். என்டையர் கான்வாயை எந்த விதமான மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் கொண்டு போயிடுவாங்க. இது எஃபிஷியன்சி, நாட் மிஸ்யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். இந்த எஃபிஷியன்சியை நீங்கள் வந்து கொண்டாட முடியலைன்னா நீங்கள் என்ன முதலமைச்சர், என்ன மாற்றத்தை கொண்டாந்துட போகிறீங்க? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.